வாட்டர் 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 பாக்கெட் வாட்டர் பாக்கெட் ஜோக் பண்றா தம்பி நீங்களும் குடிச்சீங்கன்னா அப்படி உற்சாகமா இருக்கும். குடிச்ச உடனே வயிறு குளிரும் பாருங்க. 24 ரூபா சார். வாட்டர் பாக்கெட் வாட்டர் பாக்கெட் அண்ணா வாட்டர் பாக்கெட் வேணுமாண்ணே? வேண்டாம்டா. வாட்டர் பாக்கெட் வேணுமா? வாட்டர் பாக்கெட் வாட்டர் பாக்கெட் சார் செயின் யாரும் காணுமா சார்? வாட்டர் பாக்கெட் சார் செயின் யாரும் காணுமா சார்? என்னண்ணா செயின் எடுத்துலடா. அது ஏன் செயின்டா? அடையாளம் சொல்லுங்கண்ணா. அதான்டா தங்க செயின். அடையாளம் அடையாளம் அதான்டா மீனு சட்டாடா. நீங்க அடைய முடியாதுண்ணே. டேய் உனதான்டா. என்ன சார் தெரியுங்க? தம்பி ஒரு தங்க சங்கிலி காணாம போயிடுச்சுப்பா. ஏதாச்சும் அடையாளம் இருக்குதா சார்? கணேஷ் டாலர் இருக்கும். அப்படியா? அதுல 4 வெள்ளைக்கல்லு பதிச்சிருக்கு. இதுவான்னு பாருங்க. ஐயோ இதான் தம்பி, இதை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். உனக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும். ஐயோ காசெல்லாம் வேணாம். இந்த பாரு, குடி. வாட்டர் பாக்கெட் வேணா வாங்கிக்கோங்க. குடிப்பா இதை. உங்க செயின் எடுத்து கொடுத்ததுக்கு எனக்கு ஏன் சார் காசு? அதையாவது வாங்கிக்கிறோம். குடிப்பா இதை. குடிச்சவன வயிறு குளிரும் நீ பாருங்க. செஞ்ச காரியமே எங்க மனசு குளிர்துடா. ப்ளீஸ் கிவ் மீ தி கைட்டியா. யாரா அவன் புதுசா இருக்கான்? 10-15 வாட்டர் பேட்டா ஒருத்தங்கிட்டே வித்துட்டு இருக்கான். ஏன் கோவத்தை காட்டுற? கூப்பிடுற அவனை. என்ன புதுசா? ஆமா. ஏய் நல்ல வாட்டர் பேப்பர் தெரியுமாடா உனக்கு? நீங்களாம் வைக்கும்போது நான் வைக்க கூடாதா? விக்க கூடாதுன்னு எங்களே கேள்வி கேட்பேன் நீ. எங்கடா குடி போறீங்க? எனக்கு வேலை இருக்குடா. ஏய் என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது கையறா. ஏய் என்னடா நம்ம மேல கை வைக்கிறான் பாரு. ஏய் இங்க கை வைக்கறா. ஏய் அடிக்க கூடாது. ஏய் வலிக்குது அடிக்காதீங்க. இப்படி போட்டு அடிவாங்க பாவம். வாட்டர் பாக்கெட் வாட்டர் பாக்கெட் வாட்டர் பாக்கெட். ஐயோ வலிக்குது. கமான் சே. டேய் ஏன்டா இத்தனை பேர் போட்டு அடிக்கிறீங்க? டேய் குடுடா அவனை. என்னடா அன்னைக்கு என்ன அடிச்சவன் இன்னைக்கு என்ன அடிக்கிறீங்க? புதுசா வந்து அடிச்சிட்டே இருப்பீங்களாடா? போடா போடா எங்க ஏரியாக்கு வந்து வாட்டர் பேப்பர் உங்களால எவ்வளவு வாட்டர் விக்க முடியுமோ நீங்க வீங்க. எங்களால எவ்வளவு விக்க முடியுமோ நாங்க வித்துக்கிறோம். டேய் நீ பயப்படாத நான் இருக்கேன். அவன் இந்த பேடி பேசினீங்க. வாடா. டேய் போடா பியா. மூஞ்சில வச்சிரலாம் அவளாங்களா வந்தானா. டேய் ஒண்ணதான்டா. டேய் டேய் ஒண்ணதான்டா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. You know where we are. This is Marina Beach. This is the biggest beach in India and it also takes the pride of being the second longest beach in the world. The name Marina was coined by Mount Stewart Elphinstone Grandaf in the year 1885. The total length of the beach is 14 km and the breadth is 437 meter. In a day, nearly 50,000 people visit this beach. நம்ம இப்ப இங்க பார்க்க போறது நாளை தலைமுறைகளை பற்றி. May I come in?
ஹலோ ஹலோ பேசவாக்கா? இது எந்த டீல வரும்? எப்போ வரும்? அக்கா 2 பீ பேங்கக்கா. அக்கா 2 பீ பேங்கக்கா. என்ன செண்டுக்கா போட்டுருக்க? வாசனை தூக்கலா இருக்கு. ஐயோ கட் கட் கட். கட் கட் கட். ஐடா கெத்த கிஸ்டியாக்கா. அக்கா என் வேலைக்கு வீட்டுக்கிட்டே வச்சிட மாட்டியா? நான் பேசுறதுனால எனக்கு ஏதோ பிரச்சனை வராது. அக்கா அம்மாக்கா போடுவாக்கா? என்ன நடிக்க கூடுவாங்களா? நடிச்சா காசு தருவீங்களா? உங்க பேர் சொல்லிட்டு உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சதீஷ். மக்களி. ராஜேஷ். சிலாக்கி. கிரைண்டர். என் பேர் ஊலி. கந்தகோணி. அண்ணம்மா. அம்பியாவதி. கைலாசம். என் பேர் மனோகர். என்னை எல்லாம் மக்கர் மக்கர்னு கூப்பிடுவாங்க. அன்பு செல்வன் IPS. சென்னை மாதிரி குழந்தை. உங்களுக்குலாம் சொந்த ஊர் எது? சொந்த ஊர் தேனி. மானாமதுரை. ராமநாதபுரம். ராஜபாளையம். திருச்சி. சிவகங்கை. ராமநாதபுரம். சென்னை. பட்டுக்கோட்டை. ராமநாதபுரம். காலைல பள்ளிக்கூடம் போவேன். சாயந்தரம் சுண்டல் விற்பேன். வாட்டர் பாட்டி விக்கிறேன். பட்டை விற்கிறேன். 2 வருஷமா சுண்டல் விற்கிறேன். வாட்டர் பாக்கெட் விற்கிறேன். சாயங்கால நேரத்துல எங்க அம்மாவுக்கு உதவியா இருக்கிறேன். இந்த பீச்சை வாடகை விட்டுருக்கேன். நான் பெட்ரோல் பிசினஸ் பண்றேன். பெட்ரோல் பிசினஸ்னா? இறக்குமதி தான். இறக்குமதினா? இறக்குமதி தான். அதுக்கு மேல கேட்காதீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? அக்கா நீ எவ்வளவுக்கா வாங்குற? 200 ரூபாய். 150 ரூபாய். மழை பெஞ்சா ஒண்ணுமே கிடைக்காதுக்கா. நீங்க எல்லாரும் என்ன படிச்சிருக்கீங்க? 5வது பேருக்கா படிச்சுக்கிறேன். 7வது 6வது. காமராஜர் படிப்பு. அப்படின்னா 3வதுக்கா. A.Com, B.Com, C.Com. நான் ரொம்ப நல்லா படிப்பேன்க்கா. 10வதுல 400 மார்க் எடுத்தேன். நீங்க தங்குறத தூங்குறதுலாம் எங்க? எல்லாரும் பீச்சில் தான் பத்துப்போம். பீச்சில் படுக்கணும்னா போர்வையும் பாயா இருக்கணும், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிக்கும். கடைகளையும் தங்கிப்போம். சுண்டல் வைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஏற்படுது? போலீஸோ ஓமில் இருந்தோ அப்பப்போ எங்களை பிடிக்க வருவாங்க. ஓடி ஒழிஞ்சிப்போம். உன் பேர் என்ன, எந்த ஊரு, வயசு என்ன? நான் படிக்கல. கேட்டதே திரும்ப திரும்ப கேட்பாங்க. அப்ப கடுப்பா வரும். நீங்க படிக்காததுக்கு யார் காரணம்? எங்க கணக்கு வாத்தியால தான் நான் படிக்கல. எனக்கு பள்ளிக்கூட போத பிடிக்கல. எங்க அப்பா தான் படிக்க வைக்கல. பொண்ணுக்கு வீங்கி சோமு வாத்தியாரால் தான் நான் படிக்கல. எங்க அப்பா அம்மா தான் படிக்க வைக்கல. நீங்க படிக்க வைப்பீங்களா? என் இங்கிலீஷ் வாத்தியம் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் நான் அடிச்சு விட்டேன். சுண்டல் மிஞ்சினா என்ன பண்ணுவீங்க? சுண்டல் மிஞ்சினா ஹோட்டல்ல கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது கொள்கைகள் இருக்கா? நாங்க சுண்டல் வைக்கும் போது யாரும் செருப்பு போட மாட்டோம். ஏன்? மண்ணு சுண்டலா படக்கா. எனக்கும் சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்கேன். காதல் ஜோடி சுண்டல் வைக்க மாட்டேன். தண்ணி அடிச்சு கொண்டு சுண்டல் வைக்க மாட்டேன். இருட்டில் உட்காந்து சுண்டல் வைக்க மாட்டேன். உங்களுக்குலாம் ஓனர் யாரு? எனக்குன்னு ஓனர்லாம் கிடையாது. 7-8 பேருக்கு ஒரு ஓனர் இருக்காங்க. நைட்டுக்கு பணத்தை வசூல் பண்ணிப்பாங்க. 100க்கு 10 ரூபா எங்களுக்கு. உங்களுக்கு வேலை கொடுக்குற இந்த பீச்சுக்காக நீங்க என்ன பண்றீங்க? வாரத்துல திங்கக்கிழமை நாங்களே பீச்ல குப்பை அரிப்போம். வெரி குட். எனக்கு அப்பா அம்மா சொந்த எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பாவுக்கு சினிமால பாடணும்னு ஆசை, ஆனா முடியல. எங்களுக்கு வாடகை வீடு கூட இல்ல, ஆனா வாடகை வீட்டுக்கு போகணும்னு ஆசை. சாயங்காலம் வரைக்கும் சும்மா தான் இருப்போம், இல்லைன்னா டான்ஸ் ரிகர்சல் பார்ப்போம். அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா ஓடி போயிடுச்சு. தேட்டரில் முறுக்கு விற்றேன். தேட்டரையும் இடிச்சிட்டாங்க. மெட்ராஸுக்கு வந்தா நிறைய வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க. வந்தேன். உடனே வாட்டர் பாக்கெட் கொடுத்து விற்க சொன்னாங்க. விற்றேன். அப்பா நோய் வந்து இறந்து போயிட்டாரு. அம்மாக்கும் அதான் நோய் வரவும் அவமானம் தாங்க முடியாம தூக்கு போட்டு செத்து போச்சு. எங்க சித்தப்பா தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. அடிச்சு விடு, அண்ணன் மேல பார்க்க மாட்டேன். 8வது மேல படிச்சது போகணும்னு படிப்பு நிப்பாட்டி விட்டாரு. எங்க சித்தப்பாவும் 8வது தான் படிச்சிருக்காரு. அங்க என்ன பண்ற? அதான் நான் அதிகமா படிச்சிருவேன்னு படிப்பு நிப்பாட்டி விட்டு ஒயின் சாப்பிட்றவரோட வேலைக்கு கூட்டி போயிட்டாரு. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதான் இங்க வேலை பார்த்துக்கிட்டே 10வது டுட்டோரியல்ல போய் படிக்க போறேன். இதனாலதான் எங்க சித்தப்பாக்கு தெரியாம சென்னைக்கு வேலை ஏறி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது புனை ஏற்றிட்டு வர வேணுன்னு. ஒரு நாளைக்கு 150 ரூபா வாட்டர் பாக்கெட் விற்பேன். சாப்பிட்றது மற்ற செலவு போக 50 ரூபா மிஞ்சான். இந்தியாவில் படிக்கிறக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு வர்றேன். உங்களோட லட்சியம் என்ன? சைக்கிள் ஆகணும். +2ல மாநிலத்தை முதல் இடத்தை படிக்கணும். IAS படிக்கணும். எங்கள் ஓனர்கிட்ட எங்கள் அப்பா நான் 10,000 ரூபாய் கடன் அடிக்கணும். எனக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது. எல்லா பசங்களும் அடிக்க வராங்க. நிறையா சொந்தம் சேர்க்கணும். பட்டப்படிப்பு படிக்கணும். அது வரைக்கும் எங்கள் சித்தப்பாங்கல்ல சிக்கக்கூடாது. கடவுள் இப்ப நேர்ல வந்தா நீ என்ன வரம் கேப்ப? நீ ஒரு நாள் வாட்டர் பாக்கெட் நான் ஒரு நாள் கடவுளா இருக்கேன்னு கேட்பேன்க்கா. நீ என்ன வரம் கேப்ப? பள்ளிக்கூடம் போறேன்னு கேட்பேன். வேற? பள்ளிக்கூடம் வந்தாக்கா கேட்பேன். உங்ககிட்ட வேற என்னென்ன திறமைகள் இருக்கு? இது இல்ல. பாம் 1 செயல் 3. ஏனோ உன்னை நான் பார்த்தேனே, உன்னை பார்த்த அன்று என்னை மறந்தேனே, உந்தன் மனக்கதவை திறந்து வைத்தேனே. எடுக்கிறதுனால இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். சரி பார்ப்போம். எல்லாரும் விட கண்ட கொண்டி தானே உள்நாக்கு நீளமா இருக்கே. நான் அதிகமா ஐஸ் திம்பேன்டா. என்ன போஸ்ட்மேன் இன்னைக்கா லெட்டர் வந்துச்சா? வரோம். நீங்களால போட்டு விடுது. போட்டுருவோம். நம்மளும் தான் கிரிக்கெட் விளாட்றான். போட்டி முடிஞ்சாலும் அவங்க டீம் ஜெயிச்சிருச்சு, நம்ம டீம் ஜெயிச்சிருந்து இருக்கான். நம்மளும் கப்போ வச்சலாம்டா. எப்படி இருக்கான் ஆட்டம்? ஐடா கெத்த கிஸ்டியாடா. ஐயோ அப்போ ஒரு போட்டியை போடுவோம். அப்போ ஒரு கலெக்ஷனை போடுவோம். இது
வச்சுக்கிறேன் காசு கொடுங்க. எதுக்குமே போனியா வர்ற நீங்க வாங்குற போல. நான் நல்ல மனுஷனா உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுனா. மாச்சி காசு கொடுத்ததா தேங்க்ஸ் தாத்தா. போஸ்ட்மேன் விஐபிடா. பாருங்க பையில தான் வச்சிரல. 50 ரூபா போடுறான்னு பார்த்தா 2 ரூபா போடுறாரு பாரு. என்னம்மா அப்புறம் அப்படினா டேய் ஆ? நீ போலையா? எங்க போயிட்டாங்க? போடா. இது நல்லா போய்க்கிருந்துச்சு. நாளைக்கு விளையாடுற கிரிக்கெட்ல நம்ம டீம் எப்படியாவது ஜெயிக்கணும்டா. கண்டிப்பாடா. கடக் மொடக் படக் இன்னைக்கு பிரிச்சு எடுப்போம் டடக். ஹே சுல்பான் சலப்பட்டைக்கும் டேய் விடா. இது பாத்துடா விடா. ரெடி ரெடி. சேவக் மேல வந்து நான் அவுட் ஆக மாட்டேன். லைன்ல போறா பால். கொட்டால அவுட் போய். ஐயோ கப்பு தாங்க முடியல. ஆல் அவுட் பிரேக்டா. ஆல் பாய்ஸ் ஜெயிக்கிறோம். போடா மங்குனி. குட்டிக்கிச்சா. புறா மங்குனி. கிரைண்டர் ஒயர் அக்கறம் பாரு இப்ப. வராத ஒரு 2 ஓட மாட்டா. அச்சா 463 வேற சச்சு நினைப்பே. இதெல்லாம் எங்க நேரம்டா. ப்ளீஸ் வெயிட். டீமுக்கு கேப்டன் அவங்க எல்லா தகுதியும் போடா ஒன்றா. வென்று. டேய் கிரைண்டரே தாங்க முடியலடா. இக்கட போடு. இருந்த குஞ்சிலே போடுறேன். சுல்பான் சலப்பட்டைக்கும் நாடா பிச்சி வேஸ்ட். போடா நான் அடிய மாட்டேன். பாலை கழுவிட்டு போடு. டேய் லயன்ல போற அச்சினே ரம்ப. இந்த போற இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. போஸ்ட்மேன் இந்த கப்பா வந்து கொடுத்துட்டு போறது. அப்பா பெரிய இன்டர்நேஷனல் டீம் நினைப்பு. ஏண்டா என்னை அசிங்கப்படுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு அவ்வளவு ஆசையாடா? ஒரு விஐபி கொடுத்தா மரியாதை இருக்குன்னு தானே கூப்பிடுறான். வாங்க போஸ்ட்மேன். நான் விஐபின்னு உங்களுக்கு யாரா சொன்னது? கவர்மெண்ட்ல வேலை பாக்குறீங்க, இந்த மரியாதை போதாதா? டேய் போங்கடா, வேலைய பாருங்கடா, போடா. டேய் 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 விடுங்கடா, தெரியாதனமா போங்கடா. டேய் விடுடா, வேலை இருக்குடா. டேய் விடுடா விடுடா விடுடா. யாரா அது கிச்சி? டேய் விஐபி அசிங்க பத்தாதீங்க. நீ ஏன்டா அங்க நிக்கிறீங்க? வாங்கடா. நாங்க தான் தோத்துறோமே. வாங்கடா.
பொண்ணுங்களுக்குள்ள என்ன தோல்வி? வாங்கடா. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ராசியே இல்லடா. ஸ்கூலில் உட்கார ஃபஸ்ட்டு பெஞ்சே கிடைக்காது. பஸ் ஏறினா இடமே கிடைக்காது. திருவிழாக்கு கோயிலுக்கு போனால் கூட்டத்தில் சாமி மூஞ்சியை கூட பார்க்க முடியாது. சும்மா இருந்தால் 20 இட்லினாலும் இழுக்கிறேன். இப்போ போட்டின்னு வச்சா 10 இட்லிக்கு மேலே இழுக்க மாட்டேங்குது. சரி, இதனால உள்ளே போகிறது, வெளியே போகிறதுனால ஒழுங்காக போதா? தூக்கத்தில் ஒன்றுக்கு போனாவே வீடெல்லாம் வெள்ளத்தில் மிதக்கும். மூத்திர குண்டின்னு அப்படி திட்டுவாங்க. இப்போ அது கூட போட்டி வச்சா கொஞ்சோண்டு வந்து சதி பண்ணுது. எதில் யாரும் ஜெயிக்கணும்டா? ஜெயிச்சு மெட்ராஸ்காரங்கள்ட்ட நாமளும் ஜெயிப்போம்னு காட்டணும்டா. விடு, வெற்றியை பார்க்குற வரைக்கும் விடானா. வெற்றி நம்ம கையில் மாட்டாம எங்கே போகுது? சரி வா, முதல்ல ஒரு போட்டியை போடுவோம். இன்னைக்கு ஒன்னையோட நான் அதிகமாக வைக்கிறேன்டா. பார்க்கலாம். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கை உண்டியல காணும்டா. என்னடா சொல்ற? படிப்புக்காக வச்சிருந்த காசை திருடிட்டாங்கடா. புறா சம்பாதிச்சுக்கும். திருடினவன் எவனா இருந்தாலும் உருப்பிட மாட்டான்டா. அண்ணே பெட்ரோல்ண்ணே எவ்வளோப்பா? கவர்மெண்டே 67 ரூபாய் விற்குதுண்ணே. நான் 50 ரூபாய் தானே விற்கிறேன். இப்படிண்ணே நீ பிடிப்பண்ணே, நீ வாங்குவேண்ணே. எங்க வண்டியில பெட்ரோல் திருடி எங்க வண்டியில பெட்ரோல் திருடுறேன். கடல் தண்ணியில பெட்ரோல் தயாரிக்கிறவன். பின்னால ஒரு கூட்டமே எனக்கு அடிக்காது. அந்த கூட்டம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி, ஆனா கிடைச்சதெல்லாம் பட்ட தண்ணி. டேய், உங்களா போஸ்ட் வந்துடா. ஆனா கிடைச்சதெல்லாம் பட்ட. டேய், உங்கள தானா? நம்ம போஸ்ட்மேன்லாம் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரா. கம்மியாவது எங்களுக்கு தான் அட்ரஸே இல்லையே போஸ்ட்மேன். அனாதை நாங்க. எங்களுக்கு யார் லெட்டர் போடுவா? இங்க வந்து பாருங்கடா, புரியா? வாங்கடா. எங்களெல்லாம் வடிவில் மேலே ஆக்கலையே. கம்மியாவது கைலாசம், கந்தகோணி. டேய், பொங்கல் வாழ்த்துடா. கண்டபாணி போஸ்ட்மேன் தான் அனுப்பியிருக்காரு. பொங்கல் வாழ்த்து கொடுத்ததே சந்தோஷமா இருக்கு. பணம் எதுக்கு? உங்க காசுடா. எல்லாரும் கவுர்லயும் 50 ரூபாடா. போஸ்ட்மேன் விஎப் தானே. நாங்க எல்லாரும் இனிமேல் உங்களை அங்கிள் கூப்பிட்டுமா? கூப்பிட்டுக்குங்கடா. பொங்க வருது, ஒரு போட்டியை போடலாமா? போஸ்ட்மேன் கொடுத்த காசை வச்சு பெரிய கப்பு வாங்கிடுவான். கப்பு வேணாடா, வேற ஏதாவது புதுசா. முதல்ல என்ன விளையாட்டுன்னு முடிவு பண்ணுவோம். ஹலோ ஐயா, அந்த பையனை பிடிச்சிட்டோங்க. அப்படியா? பார்த்து பத்திரமா கூட்டுவாங்க. பையன் எஸ்கேப் ஆட போறான். ஓகேயா? ஏண்டா, இந்த எஸ்பி உன்னை புடுறான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்ன இளவுதான் பண்ணி தொலைச்ச? ஏய், கேக்குறாருல, சொல்ற. புருஷன் இல்லையேன்னு அம்மாவுக்கு 50,000 ரூபாய் கடன் கொடுத்து நான் ஒரு கணக்கு போட்டா, அவன் ஒரு கணக்கு போட்டு இங்க வேலை ஆக்குறவனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா ஓடு வேலி. கடன் அடைக்கிற வரைக்கும் இங்கதான் கிடந்தானு கேட்டதை இஷ்டம் இல்ல. போடா, போய் வேலை பாரு. போ, அவனோட சேர்ந்துக்க போ. என்னை நினைச்சு வருத்தப்படாமல் ஒருத்தனோட ஓடி போனேன் எங்கள் அம்மாவுக்காக. நான் ஏன் அது வாங்கின கடன் அடைக்கணும்? அதான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஷபா 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 ஷபா.
கையிடா யாருக்கிட்ட ஐயோ போ இந்தா இந்த வாங்க டேய் நம்ம வாழ ஒரு தோடு கஷ்டி என்ன அடிக்குற வாங்கடா டேய் யாரா அவன் இந்தா டேய் கல்லடா யார கலந்து கொடுத்தீங்க ஒரு நல்லா பண்ணடா எல்லா பசங்களும் அவன் செத்துட்டான்னு கத்துனாங்க. நான் பயந்து ஓடி வந்துட்டேன். ஓ நீ எஸ்பி பையனே போட்டு தள்ளிட்டியா? அவன் செத்தானா பொழைச்சானான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. டேய் விளங்கிருவடா, எதிர்காலம் சிறப்பா இருக்கு. இந்த பையன் பேரை சொல்லி சென்னையை நல்லா சுத்தி பார்த்துட்டோம். ஓடுற ஒரு பாம்பே பஞ்சாப்னு ஓடி தொலை வேண்டியதானே? இங்க பாரு, அடுத்த டைம் தப்பு பண்ணிட்டு ஓடுனேன்னு வச்சுக்கேன், பாம்பேக்கு ஓடி போயிடு. பாம்பே கோம்பே டெல்லி போனா தாஜ்மஹால்லாம் சுத்தி பார்க்க ஆசைப்படுறாரு. டெல்லிக்கே போடா. அது இருக்கட்டும், எஸ்பி உன என்ன பண்ண போறான்னு தெரியல. போனிங்க அதை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஏன்? ஏதாவது கரகம் வந்துருமோன்னு தான். அன்னைக்கு நடந்தது நினைச்சு பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீ ஃபோன் ஆன் பண்ணு. நான் இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். அப்படியே ஒரு எஸ்எம்எஸ் வந்தா கூட 2 பேரும் சேர்ந்து சிரிக்கலாம். வேண்டாமே. ப்ளீஸ். ஏன் இந்த ஆசை சொப்பன சுந்தரி? சொப்னோ. எஸ், சொப்னா. அண்ணே கடலை இன்னைக்கு வீட்ல இருந்தே பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஏதாவது சர்வீஸ் மெசேஜா இருக்கும். எதுவா இருந்தாலும் நான் படிக்க போறது இல்ல. நான் சிரிக்கிறேன். படி. என் கண்ட்ரோல் என்னன்னு நான் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க வேண்டாமே. எதுக்கு? சொன்னா கேளுமா. வேண்டாமே. படிக்க போறியா இல்லையா? சத்தியமா கோவப்பட மாட்டல்ல? சத்தியமா. குட். பொண்ணுங்களுக்கு பாசிட்டிவா தான் எழுதி இருக்கான். Girls are 70% beauty. நீ 100%. Girls are 75% sweet. நீ 99%. Girls are 85% naughty. Girls are 90% cute. நீ 100%. Girls are 100% lovely. நீ அதுக்கும் மேல. Really? Totally 70 plus 75 plus 85 plus 90 plus 100 is equal to Is equal to? Is equal to? Girls are Girls are? பக்கா 420s. சிரிச்சிரன் ப்ளீஸ். தேங்க்ஸ். எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் வேற வேலையா இருக்காதா? லேடிஸ் எப்படி திட்டணும்னு அப்பன் காசுல தண்ணி அடிச்சிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்களா? பொழப்புத்தவங்க. என்ன வேணாலும் திட்டு, ஒட்டுமொத்த ஆம்பளை பசங்களையும் திட்டாத. பாவம் அவங்க இந்த பொம்பளை பிள்ளைங்களால டயர்ட் ஆகி போய் கிடக்குறாங்க. குடிகார போயிடுங்க. கவர்மெண்ட் எங்களால தான் ரன் ஆகுது. நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு குடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதோ? பப்ல எல்லாம் போய் பாரு, குடிச்சு விட்டு ஆம்பளை ஆடுறானா இல்ல பொம்பளை ஆடுறாளான்னு. வாய் மூட்றா டோன்யா. இது உனக்கு அனுப்புனது யாரு? ஃப்ரெண்ட் மக்குடு. ஏன் இப்படி அனுப்புனான்னு கேளு. அவனுக்கு எவனாவது ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருப்பான். இந்த எஸ்எம்எஸ் எவன் கிரியேட் பண்ணான்னு கண்டுபிடிச்சாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். கண்டுபிடி. அண்ணா சங்கண்ணா. ஏற்கனவே ஊதுற நிலைமையில தான் இருக்கு. ஓடி பேரு. அண்ணா உங்களுக்கு தேவைப்படனே. போடா. வய்யால மூஞ்சிகளா ஒரு காதலு. டேய் வேலை இல்லாம சும்மா இருக்கியா? யார் நானா? சொல்லு. இப்போ ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனியா? அது யார் உனக்கு அனுப்புனது? ஏன்? என் ஃப்ரெண்டு. அந்த எஸ்எம்எஸ் ரைட்ஸ் யாராவது உடனே கண்டுபிடுறா. டேய் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா. டேய் இல்லனா என் காதல் நடக்காது போல இருக்குடா. புரிஞ்சுக்கடா. போடா போய்டா. ஒவ்வொரு காதல்லையும் ஒரு பைத்தியகாரத்தனம் இருக்கு. ஆனா அந்த பைத்தியகாரத்தனத்தெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. இது யார் சொன்னதுன்னு தெரியுமா? முதல்ல மூடு. நீ பேக்கிங்க போடு. சொப்னா சுந்தரி. செருப்பு. சொப்னா. காதல் கசக்குதையா. Today also bad day.
வர வர காதல் கூட தான் கசக்குது. அதை ஒழுங்கா கசக்குதையா போடா. மனந்தான் லவ் லவ் நடிக்கும் போனதான் துடிக்கும் தோத்து போன குடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா. சொல்லு, ஒரு நாள் வேஸ்டா போனாலும் கண்டுபிடிச்சாச்சே. யார் இது? ஒரு பொண்ணு தான். வாட்? ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும்னு அவளே சொல்றாளே. அவளுக்கு புரியுதுமா. நீ திருந்தவே மாட்ட கடைசி வரைக்கும். மறுபடியும் கோவமா? உங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுடி. தாத்தா, வாடா. ஏன் தாத்தா பிச்சை எடுக்கிறீங்க? இதுக்கு தான். இதை நான் பார்த்துக்கிட்டா பிச்சை எடுக்கிறத விட்டுறீங்களா? நீங்க என் தாத்தா தானே, நான் சாப்பாடு போடுறேன், பிச்சை எடுக்க வேண்டாம். ஊருக்கெல்லாம் சாவு வருது, உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. இங்க பாருங்க, உங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு என்னோட சண்டைக்கு வராதீங்க. காலகாக்கா டேய் முதல்ல வாயை மூடு. இந்த கிழவனுக்கு இனி என்னால சாப்பாடு வச்சு கொட்டிட்டு இருக்க முடியாது. வெள்ளாடு மாதிரி வெத்தலையை மென்னுக்கிட்டு ஒரு வேலைக்காவது உதவி உண்டா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. எங்கேயாவது கொண்டு முதியோர் இடத்துல சேர்த்து விட்டுடுங்க. அவருக்கு சோறு போடுறது மட்டும் உனக்கு குடலை விரட்டுமே. அந்த மனுஷன் எங்கிட்ட போய் செத்து தொலைய மாட்டேங்கிறான். எல்லாம் என் தலையெழுத்து. உங்க அப்பாவை சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருமே. ஏய் இங்க பாரு, இருக்கிற கோவத்தை தூக்கி போட்டு மிதிச்சு போட மிதிச்சு. ஒரு வயல எனக்கு சாப்பாடு போட வேண்டாம்டா. நான் ஊருக்கே சாப்பாடு போட்ட வேண்டாம். பிச்சைக்காரனா நானு? நான் பிச்சை எடுக்கிறேன். தாத்தா, தாத்தா, இவ்வளவு நாள் எங்க தாத்தா போயிருந்தீங்க? இது பிசினஸ் நேரம்.
உன் வேலையை பாரு போ. டு மீட் நைட் ஓகே. மச்சான் சின்சியரா காதலிச்சா தேவதாசுடா. 5 ரூபா தானே? டிப்ஸ்டா. தேங்க்ஸ்ண்ணே. டேய் நீங்க இந்த ஆளு கிறுக்க மாதிரி சிரிச்சுக்கின்னு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறான்டா. என்னண்ணே தனியா சிரிச்சுக்கிறீங்க? காதலை எண்ணி கழிக்கிறேன் என்றான் பாரதி. நானோ சிரிக்கிறேன். வெக்கங்கெட்டு சிரிக்கிறேன். நல்லா சரிங்கண்ணே. கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை? கழுதைன்னு தெரிஞ்சா அப்புறம் என்ன கற்பூரத்தை காட்டுறீங்க? காமெடி பண்ணாதடா, நானே அவிஞ்சு போய் கிடக்குறேன். அண்ணிய காணுமே எங்கண்ணே? அவ அப்பா வீட்டுல இருக்கா. 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். காட் இஸ் கிரேட். ஏன்னா எப்படி இருக்கான்? என்கிட்ட இருந்து என் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான், உங்கள்கிட்ட இருந்து உங்க காதலியை பிடிச்சிட்டான். அவன் சில பேர் டவுசரே உருவி விட்டுறான்டா. ஒரு நாள் ஏதோ பேசணும்னா வாழ்க்கைன்றது. டேய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மாதிரி எந்திரிச்சு போயிடாரா ப்ளீஸ். எல்லா சுண்டலையும் நானே வாங்கிக்கிறேன்டா. யாரையாவது உட்கார வச்சு போலம்னா தான்டா மனசுக்கு ஆறுதலா இருக்கு. வாழ்க்கைன்றது ஒரு மாரத்தான் ஓட்ட பந்தயம் 2 பேரும் ஓடி போயிடலான்ற அதானே? சீரியஸ் ப்ளீஸ். எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராதுன்னு தெரியுது. நான் சின்ன விஷயத்தையெல்லாம் பெரிய விஷயமாக்கிடுறேன், நீ பெரிய விஷயத்தையெல்லாம் சின்ன விஷயமாக்கி விளையாட்டுத்தனமாவே இருக்க. என்னென்னமோ பேசினாடா. அவ தத்துவம் பேசினா, நான் சமத்துவம் பேசினேன். கண்ணா காதல் ஒரு கழுதை மாதிரி, அது எப்போ வதைக்கும் எப்படி வதைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு கோவமா வருதுடா. ஏய் அப்படியே இதே கோவத்துல போய் ஆப் வாங்கி குப்பு நடிச்சோம்னா எல்லாம் சரியா போயிரும். வா போலாம். என்ன பாக்குற? காதல ஜெயிச்சாலும் செலவுத்தேன், தோத்தாலும் செலவுத்தேன். மறுநாள் ஃபோன் பண்ணேன்டா. ஹலோ, யாருது? எது யாரா? நான் நாதன் பேசுறேன். யாருன்னு தெரியலையே. எப்போ வீட்டுக்கு போகும்போது வந்த எஸ்எம்எஸ் ஃபோன் கால் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு தான் போவா. அதே மாதிரி ஒரு நாள் என்னையும் என் நம்பரையும் சேர்த்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டா. கடுப்பா போச்சு. ரொம்ப யோசிச்சேன். நாங்க கோர்ட்ல இருந்து வரோம். இங்க சொப்பன சுந்தரிங்கிறது யாரு? அப்புறம் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன். என்னது டைவர்ஸா? டைவர்ஸே தான். டைவர்ஸா? அப்பாக்கு எதுவும் தெரிய வேணாமா? கல்யாணம் ஆகாம எப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப முடியாதுமா? அவ வேற எதையோ எதிர்பார்க்கறாடா. அனுப்பிடுவான். மா கொரியர். ஹலோ, என்ன இது? இதுக்கு பேர் தான் ஆப்பு. இது தெரியாதா? அப்பா, அம்மா, ஆப்புமா. ஆப்பு இங்க கிடைக்கலையா? கொரியர் அனுப்ப சொன்னேன். லூசும்மா. நாதனின் லீலை நம்பர் 2. மா கொரியர். என்ன எல்லாம் சலக்கு சலக்கு. சொல்லுமா. இன்னைக்கு கொரியர் வந்திருக்கு. என்னமா வந்திருக்கு? நேர்ல வா சொல்றேன். சொல்லுமா. ஆர்வமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. அவன் அனுப்பி இருக்கது ரிவீட்டடி. கேக்கல. ரிப்பீட்மா. ரிவீட்டடி ரிவீட். டேய் எவனால கொரியர்காரங்க வீட்டு பக்கம் வந்தீங்க கழுத்தை கடிச்சு கோதறி பிடிவேன் கோதறி. அட நீ என்னம்மா பேண்டவனை பிடிச்சி வெட்ட முடியாம பீய பிடிச்சி வெட்டிட்டு இருக்க? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் உன்னை அடிச்சே கொன்றுவேன். மா கொரியர் வேணா வேணான்னு சொல்லுமா. என்னையம்மா அடிக்க வர? ஆப்பூரி விட்டு வச்சனே அவனை போய் அடி. என்னம்மா இது? ஏய் நீ ஒரு பண்ணாட. அப்ப நான் பண்ணாடி அம்மா. சீச்சி நீ என் பொண்ணாட. ஆப்பர் வீட்டு பண்ணாடி விஷயம்லாம் அப்பாக்கு தெரிய வேணாமா, ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. டேய் யாரா நீ? பிளேரியா? நாதனின் லீலைகளில் இதுவும் ஒன்று. நான் யாருன்னு தெரியுமா? எவரண்டி? என் புருஷனே எனக்கு பயப்படுவாருன்னா பாத்துக்க. நான் தான் உன் புருஷன் இல்லையே. என்னடி கட் ஆயிருச்சு? அதுல பேலன்ஸ் இல்லம்மா. இப்ப அவ போன் பண்ணா எடுக்கலையே. இந்த பீச் எத்தனையோ காதலையும் கருமத்தையும் பார்த்திருக்கடா. அதுல இதுவும் ஒண்ணு. நான் கிளம்புறேன்னா எனக்கு நேரமாச்சு. நீங்க வாங்குற மாதிரி தரல. ஆட என்ன? சங்கு சங்கு சங்கு. டேய் தம்பி, உன்கிட்ட கேட்டாலே போனே மத்ன. வாங்குற நிலைமையில தான்டா இருக்கேன். வாடா. ஒரே தடவை சவுண்ட கூட. ஓ புஷ்பா. சங்குடா. அப்படி தெளிவா சொன்ன. நாதா
ஆஹா அவ ஊதுற மாதிரியே இருக்கு ஒண்ணு குர்ரா இந்தாடா 150 ரூபாண்ணே. டிப்புடா டிப்புடா நான் சொன்னது உனக்கு அன்னைக்கு புரியல. கொய்யால விட்டு சங்கு வித்து ஆவன்னு சொன்னல. இப்ப நீயும் நானும் ஒண்ணு இப்ப எவன்டா அனுப்புறா இஃப் யூ வின் த லவ் யூ கேன் வின் த லைஃப் இஃப் யூ லூஸ் த லவ் யூ கேன் வின் த வேர்ல்ட் ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு செத்து போயிட்டான்